கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 2026 ஆண்டிற்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. நடப்பு செய்திகள் எல்லா போட்டிகளுக்கும் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக தேர்வில் நம்ம ஜெயிப்பது உறுதி. சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் 2026 நடப்பு செய்தி. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பரான செய்தி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. இந்தியாவின் முதல் ராம்சார் தளம், சரியா, ராம்சார் சைட் அப்படி சொல்லுவாங்க, ஈர நிலங்கள். ஓகேவா? இந்தியாவின் முதல் ராம்சார் தளங்களாக இரண்டு பாருங்க, அக்டோபர் 1, 1981 ஆண்டில் ஒரே நேரத்தில் 2 தளங்கள் அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, அது எதுன்னு சொல்லி பாருங்க. ஒன்று சிலிகா லேக், இந்த சில்கா லேக் சொல்லுவாங்க, ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள இது ஆசியாவின் மிகப்பெரிய உபர்நீர் தடாகம் அப்படி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான ஒரு இடம் கியாலாடியோ தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம். சரிங்களா, இது பறவைகள் சரணாலயத்திற்கு புகழ்பெற்றது சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் டாப்ல நமக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அறிவித்தது. சரிங்களா, அடுத்து தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோடியக்கரை. சரி, இந்த கோடியக்கரை வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த இடமானது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலமாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2002 ஆண்டில் தான். 1981 இந்தியாவில் ராஜஸ்தான் அங்கெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈரநிலங்கள் பட்டியலில் அந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் சேர்க்கப்பட்ட வருஷம் 2002. மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தபடியாக இந்த ராம்சார் தலங்கள்னா என்ன அப்படிங்கிற செய்தியை பாருங்க. ராம்சார் தலங்கள் என்பது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஈரநிலம், ஒரு வெட்லேண்ட் அப்படி சொல்றாங்க. சரியா, சரி. 1971 ஆண்டு பிப்ரவரி 2 இந்த டேட்டை மறந்துடாதீங்க, நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. பிப்ரவரி 2, 1971 ஈரான் நாட்டின் ராம்சார் அப்படிங்கிற நகரில் நடைபெற்ற சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தலங்கள் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21, 1975 அன்று முறைப்படி நடைமுறைக்கு வந்தது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது, உடனடியாக கையெழுத்திடல. பிப்ரவரி 1, 1982 தான் இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. சரிங்களா, அந்த பிப்ரவரி 2 தான் சர்வதேச ஈர நிலங்கள் தினம். மறக்காதீங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான டேட்டு, விட்டுறாதீங்க. சரிங்களா, அந்த ராம்சார் தலங்களின் முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது பிரிலிம்ஸுக்கும் தேவைப்படும், மெயின்ஸுக்கும் தேவைப்படும். கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ராம்சார் தலங்களின் முக்கியத்துவம்: பல்லுயிர் பாதுகாப்பு, மிக அரிதான தாவரங்கள், அரிதான விலங்கினங்கள், முக்கியமாக குறிப்பாக புலம்பெயரும் நீர் பறவைகளின் வாழ்விடமாக விளங்குகிறது இந்த ராம்சார் தலங்கள். சரி, ஒரு நல்ல ஈரநிலமா இருக்கும். அங்க நிறைய மரங்கள், சரிங்களா, தாவரங்கள், விலங்கினங்கள், குறிப்பாக அந்த புலம்பெயரும் வெளிநாட்டுல இருந்து தங்கி முட்டை போட்டு ஓகேவா அவங்களுடைய இனங்களை அதிகரிச்சுட்டு போவாங்களே, அந்த நீர் பறவைகளும் நிறைய வாழக்கூடிய ஒரு இடம் தான். என்ன இடமா? இந்த ராம்சார் தலங்கள். சரிங்களா, இது தவிர சுற்றுச்சூழல் சமநிலைக்கு இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்குது. வெள்ளத்தை ஃப்ளட் சரியா கட்டுப்படுத்துதல், நிலத்தடி நீரை சேமித்தல், நீரை தூய்மையாக்குதல், இந்த மாதிரி முக்கிய பணிகளையும் இந்த ஈரநிலங்கள் மேற்கொள்கிறது. அதே மாதிரி அங்கீகாரம், தனித்துவமான சூழலியல் அம்சங்களை கொண்டுள்ள ஈரநிலங்களை உலகளாவிய அளவில் அடையாளம் கண்டு பாதுகாப்பது இதனுடைய முக்கியமான நோக்கம். இதுக்காக தான் இந்த ஈரநிலங்கள் அப்படிங்கிற பட்டியல் வெளியிடப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 100வது ராம்சார் தலம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம். சரிங்களா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஒடிசாவில் அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த ஈரநிலங்கள் பட்டியல் சேர்க்கப்பட்டது கோடியக்கரை. அதையும் மறக்கக்கூடாது. சரியாமா, அடுத்து பாருங்க. சரி, இந்தியன் எக்கனாமிக்ஸோட இன்னொரு முக்கியமான செய்தி, 2025-26 நிதியாண்டுல இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாருங்கம்மா. எந்த வருஷத்துக்கானது? இந்த நிதியாண்டு மறந்துடக்கூடாது. 2025-26 பினான்சியல் இயர்ல இந்தியாவோட ஜிடிபி 7.7% உள்ளது. இந்த தகவலை வெளியிட்டது யார் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரியா, ஷார்ட் என்ன சொல்லுவாங்க? NSO சொல்லுவாங்க. சரியா, இந்த பெர்சன்டேஜ் மறந்துடாதீங்க, 7.7%. வேர்ல்டு லெவல்ல சரி நிறைய பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் இந்தியன் எக்கனாமியோட growth ரேட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த NSO வெளியிட்ட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. எந்த நிதியாண்டுல? இப்ப முடிஞ்ச 2025-26 நிதியாண்டில். ஓகேவா? இதுல சேவைகள் துறை 9.3% வளர்ச்சியும், உற்பத்தி சரியா ப்ரொடக்ஷன் அண்ட் அந்த கட்டுமானங்கள் உள்ளிட்ட 2ஆம் நிலை துறையானது 8.8% வளர்ச்சியும் பதிவு செய்துள்ளது. இதுவும் ஒரு சூப்பரான காரணம் சொல்லியிருக்காங்க இந்த growth ரேட்டை இந்தியா அடையிறதுக்கு. சரிங்களா, அதே மாதிரி 2026 ஜனவரி மார்ச் அந்த காலாண்டுல வளர்ச்சி விகிதம் 7.8 இருக்கிறது. அதனால இந்தியன் எக்கனாமி ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஜிடிபியை அளவிடுவதற்கான புதிய அடிப்படை ஆண்டு சரி அந்த பேஸ் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022-23 என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பதிவுல நம்ம இதை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், விட்டுறாதீங்க. சரிங்களா, 2024-25 நிதி ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 7.1 இருந்தது. அடுத்த 2025-26 எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குமா? 7.7 வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், விட்டுறாதீங்க. சரிங்களா, மத்திய அரசிற்கான தலைமை பொருளாதார ஆலோசகர் இருப்பவர் யார் தான் தற்போது அனந்த நாகேஸ்வரன் அவர்கள். இவங்க தான் இந்த தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப்
ஆஃப் இந்தியா யார் பார்த்தீங்கன்னா அனந்த நாகேஸ்வரன், விட்டுறாதீங்க சரிங்களா. 18வது சரிங்களா, 18வது தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் அவர்கள். அடுத்து அகைன் இந்தியன் எக்கனாமி தொடர்பு முக்கியமான செய்தி, ஆர்பிஐயோட வட்டி விகிதங்கள் ஜூன் 2026 நிலவரப்படி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க சரிங்களா. அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவாங்க சரியா, மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசி சொல்லுவாங்க. இந்த எம்பிசியோட தலைவராக எப்பவுமே யாரு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னர் இருப்பாங்க சரிங்களா. இதுல மொத்தம் 6 சரியா 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 6 உறுப்பினர்களும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூடி, வருஷத்திற்கு குறைந்தபட்சம் 6 முறை கூடி இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பணவீக்கம் பணவட்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து பேங்கோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாற்றி அமைப்பாங்க சரிங்களா. அதுதான் இந்த எம்பிசியோட வேலை. சரி, இப்போ ரீசெண்டா ஜூன் மாதத்துல அந்த வட்டி விகிதங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பிசி அறிவிச்சிருக்காங்க. அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரிங்களா. பாருங்க, ஆர்பிஐயோட கவர்னர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற 2026 ஜூன் பணவியல் கொள்கை குழு சரி எம்பிசி கூட்டத்தில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதுல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட் சரியா, ரெப்போ ரேட் அப்படின்னா ரெப்போ ரேட் என்ன அப்படி என்னமா சொல்லுவாங்க, ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மீனிங் அதாவது ஒரு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கமர்ஷியல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்குறாங்க, ஒரு குறுகிய கால கடன் கொடுக்குறாங்க. அந்த குறுகிய கால கடன் மீது ஆர்பிஐ விதிக்கும் அந்த வட்டிக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க, ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஜூன் மாதம் 2026 நிலவரப்படி 5.25% இருக்குது சரிங்களா. அடுத்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சரி, இது என்ன சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சரி, தலைகீழ் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க சரியா, தலைகீழ் ரெப்போ விகிதம் சொல்லுவாங்க. அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க, 3.35% இருக்குது சரிங்களா. ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா வேற ஒன்றும் கிடையாது, வணிக வங்கிகள் முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்கள் நிறைய பணத்தை டெபாசிட்டை வாங்கிட்டு வைப்பு தொகை வாங்கிட்டு ஒரு வட்டியை கொடுப்பாங்க. அப்படி குறைஞ்ச வட்டிக்கு மக்கள்கிட்ட பணத்தை வாங்கினதை அதிக வட்டிக்கு மக்களுக்கு கடனாக கொடுத்து லாபம் சம்பாதிப்பாங்க. இப்படி கடன் கொடுத்தது போக சர்ப்ளஸ் இருக்க பணத்தை என்ன செய்வாங்க, ஆர்பிஐ கிட்ட கொண்டு டெபாசிட் பண்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு மாசம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம், அதுல 40,000 செலவாகுது அப்படின்னா மிச்சம் 10,000 பேங்க்ல டெபாசிட் பண்றோம். எதுக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கமர்ஷியல் பேங்கும் அவங்ககிட்ட இருக்க சர்ப்ளஸ் பணத்தை என்ன செய்யறாங்க, ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த வட்டிக்கு தானே பேர் சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, அடுத்து வங்கி விகிதம் பேங்க் ரேட். ரெப்போ ரேட் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லோன் சொன்னல, குறுகிய கால கடன் சொன்னல, அதே மாதிரி இந்த பேங்க் ரேட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் லோன். ஓகேவா, ஆர்பிஐ வணிக வங்கிகளுக்கு கமர்ஷியல் பேங்க் கொடுக்குற நீண்ட கால கடன் மீதான வட்டி. நீண்ட கால கடனா எப்போ திருப்பி தருவாங்கன்னு தெரியாது, அதனால அதுக்கு டாக்குமெண்ட் ஷூரிட்டி பிணையங்கள் சரிங்களா, அது அந்த கொலெக்டர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த பிணையங்களை வாங்கிட்டு அந்த மதிப்புக்கு அடிப்படையில் கடன் கொடுப்பாங்க. அந்த கடன் மேல போடுற வட்டிக்கு தானே பேருமா பேங்க் ரேட் சொல்லுவாங்க. இப்போ ஜூன் 2026 நிலவரப்படி 5.55% இருக்குது சரிங்களா. அப்போ பேங்க் ரேட்டுங்கிறது ஷார்ட் லாங் டேர்ம் லோன், ரெப்போ ரேட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் லோன் சரிங்களா. இது லாங் டேர்ம் லோன், எதுமா பேங்க் ரேட் மறக்கக்கூடாது, குறுகிய கால கடன் அப்படின்னா ரெப்போ ரேட் மறக்கக்கூடாது சரிங்களா. அடுத்து நிலையான வைப்பு வசதி விகிதம் 5% உள்ளது. அதே மாதிரி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி விகிதம் MSF அப்படிங்கிறது 5.55% இருக்குது சரிங்களா. அடுத்து முக்கியமானது மட்டும் சொல்லிட்டு போறோமா, சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் சரி, அந்த ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ஷார்ட்டாக சொல்லுவாங்க, SLR சொல்லுவாங்க, 18% தான் தொடர்ந்து இருக்குது சரிங்களா. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சரியா, நம்ம அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்துமே நம்ம பணம் தான் சொல்லுவோம் சரியா. எதை வந்து உடனடியாக மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அது என்ன சொல்லுவாங்கன்னா அதிக நீர்மை தன்மையுடைய பணம் சொல்ல சரியா, பணம் சொல்லுவாங்க. அது மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் மணி அப்படின்னா கரன்சி காயின்ஸ் தான். ஒரு கடைக்கு போறோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு கரன்சி ஒரு 100 ரூபாய் கரன்சி நோட் எடுத்து கொடுத்தா உடனே ஓகே நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லிடுவாங்க. இல்லாட்டினா நான் தங்க முதலத்தை கொடுக்குறேன், வாட்சை கரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கணக்கிடுவது கொஞ்சம் டைம் ஆகும். உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அந்த கரன்சியும் அந்த காயின்ஸ் தான் சரிங்களா. அதனால தான் அந்த கரன்சியும் காயின் என்ன சொல்லுவாங்கன்னா அதிக நீர்மை தன்மையுடைய பணம் சொல்லுவாங்க சரியா. இந்த பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா வங்கிகள்கிட்டையும் சரிங்களா 18% SLR நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அப்படின்னா உங்க பேங்க்ல இருக்க மொத்த மதிப்பு 100 கோடி அப்படின்னா அதுல 18 கோடி 18% என்னதான் இருக்கணும், மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரன்சியாவோ காயினாவோ இல்லாட்டினா அந்த ஷேர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு ஷேராவோ ஓகேவா, மக்கள் அக்செப்ட் பண்ற மாதிரி எத்தனை சதவீதம் மெயின்டைன் பண்ணணும், 18% அந்த பேங்குக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதான் SLR ஓகேவா. அடுத்தபடியாக ரொக்க இருப்பு விகிதம் சரி, அது என்ன சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சரி, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒரு பேங்க் கிட்ட இருக்க மொத்த பணத்துல ஒரு குறிப்பிட்ட பணத்தை இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட ஆர்பிஐ கிட்ட ரிசர்வாக கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பேங்க், ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குது, ஒரு நேஷனலைஸ் பேங்க் இருக்குது, அந்த பேங்க் திடீர்னு திவால் ஆகலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த பேங்க்ல இருக்க மொத்த பணமும் காலியாக போயிடலாம், திருடு கூட போயிருக்கலாம். அப்படி போயிருக்கும் போது அந்த பேங்கோட கஸ்டமர்ஸுக்கு அன்னைக்கு அவசரமா ஏதாவது பணம் தேவைப்படலாம். அந்த மாதிரி அவசர காலத்துல ஆர்பிஐட்ட ரிசர்வா கொடுத்து வச்சிருந்த அந்த பணத்தை என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி அவசர கால தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நீங்க கண்டிப்பாக CRR எத்தனை சதவீதம்
பாருங்க சிஆர்ஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4% இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, சூப்பர். புரியுதா உங்களுக்கு? சிஆர்ஆர் அப்படின்னா ஒரு பேங்கோட மொத்த பணத்துல குறிப்பிட்ட பணத்தை ஆர்பிஐ கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்களா, அது வட்டி கிடையாது, எத்தனை சதவீதத்தை நீங்க கொடுத்து வைக்கணும் அப்படிங்கறதா இதற்கான கணக்கு. அடுத்து பாருங்க, 2026-27 நிதியாண்டிற்கான வளர்ச்சி இலக்கு 6.9%லிருந்து 6.6% குறைக்கப்பட்டுள்ளது. யாரால? எம்பிசியால. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்எஸ்ஓ பார்த்திருந்தோம், 7.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்திருந்தோம். இங்க 2026-27 நிதியாண்டுல நம்முடைய இந்தியன் எக்கனாமியோட growth rate 6.6 குறையும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? ஆர்பிஐ, எம்பிசி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில்லறை பணவீக்கம் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சராசரியாக அடுத்த நிதியாண்டுல 5.1% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எம்பிசியோட கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. யாரு? ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். சரிங்களா, அடுத்தபடியாக தமிழ்நாடு தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. நீலகிரி தார் அப்படி சொல்லுவாங்களா, நீலகிரி வரையாடு அதோட எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. பாருங்க, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஸ்டேட் அனிமல் என்ன பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு. அதோட எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 4.68% உயர்ந்து 1364 அதிகரித்துள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, எந்த கணக்கெடுப்பு? பாருங்க, இந்திய தமிழ்நாடு வனத்துறையின் 3வது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பின்படி கடந்த 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இதன் எண்ணிக்கை 32% வளர்ச்சி கண்டுள்ளது. சரிங்களா, அப்ப எத்தனை மொத்த எண்ணிக்கை எவ்வளவுமா? 1364. இது 2024 அதை கம்பேர் பண்ணும்போது 32% பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை. சரிங்களா, 2024 ஆண்டுல என்னுடைய எண்ணிக்கை 1303 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை 1364 உயர்ந்திருக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்து ப்ராஜெக்ட் நீலகிரி தார். நீலகிரி வரையாடு திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிப்பாங்க. தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டினை பாதுகாப்பதற்கு நீலகிரி வரையாடு என்ற திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது, தொடங்கப்பட்டது? அக்டோபர் 12, 2023 அன்று தொடங்கப்பட்டது. சரி, அக்டோபர் 12 நமக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஓகேவா? தமிழ் செம்மொழி தினம் அந்த அக்டோபர் 12 அந்த டேட்ல தான் 2023 ஆண்டுல நீலகிரி வரையாடு அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அந்த நீலகிரி வரையாடிற்கான தினம் என்னைக்கு டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7. அதுவும் 2023 ஆண்டு தான் கடைபிடிக்கப்பட்டது. அந்த தினம் கடைபிடிக்கப்பட்ட அக்டோபர் 7க்கு பிறகு அக்டோபர் 12 அதற்கான திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா, சரி, ஓகே. பாருங்க, இந்த நீலகிரி வரையாடு திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள், புல்வெளிகளை பாதுகாத்தல், காட்டுத்தீ தடுப்பு ஆகியவை காரணமாக தான் இந்த நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை 1364 அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு முறை என்னன்னு சொல்லிப்பாங்க. ஆண்ட்ராய்டு சார்ந்த, இதை நோட் பண்ணிக்கோங்க, அந்த பேரு வருடை. என்ன பேருமா? வருடை செயலி மூலம் கள ஆய்வுகள் மிக துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டது. அதான் எக்ஸாக்டா எவ்வளவு நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த நீலகிரி வரையாடுகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு எங்கு வாழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமுள்ள வரையாடுகளில் 44.87% ஆனைமலை பகுதியிலும் 29.25% நீலகிரி பகுதியிலும் நீலகிரி வரையாடுகள் காணப்படுகிறது சொல்லியிருக்காங்க. சரி, எங்க அதிகமாக காணப்படுகிறது சொல்லி கேட்கலாம், ஏன்னா அது நம்முடைய மாநில விலங்கு, மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்தபடியாக இந்த நீலகிரி தார் வந்துட்டு இந்த திட்டம் தினங்களாக எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல உயிரினங்களை சர்வதேச அந்த இயற்கை பாதுகாக்கிற சர்வதேச அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா IUCN சொல்லுவாங்க. சரி, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சொல்லுவாங்க. இந்த IUCN அமைப்பு தான் நம்ம தமிழ்நாடு மாநில அரசோட அந்த நீலகிரி தார் அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருக்குது, கொஞ்ச நாள்ல இல்லாம கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுவிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினமாக அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 12 அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ரெண்டுமே இந்த வருஷம் 2023 மறக்காதீங்க. 2023 அப்படின்னா சில முக்கியமான ஆண்டு. சரியா, நம்ம சந்திரன் 3 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது, ஆதித்ய L1 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. சரியா, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் திறக்கப்பட்டது. எல்லாமே 2023 ஆண்டு. அதே வருஷம் நீலகிரி தார், நீலகிரி அந்த திட்டமும் நாளும் ஒரே நாள். ஓகேவா? அடுத்தபடியாக பாருங்க, உலக உணவு பாதுகாப்பு தினம் மற்றும் உலக உணவு தினம் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. உலக உணவு பாதுகாப்பு தினம், உலக உணவு தினம். சரி, அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உலக உணவு பாதுகாப்பு தினம். சரி, வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே. ஆண்டுதோறும் உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பன்னு பாருங்க, ஜூன் 7ஆம் தேதியில. சரிங்களா, முதல் முறையாக 2019ஆம் ஆண்டில் ஜூன் 7ஆம் தேதி அன்று உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட்டது. சரி, இதனோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்துதல், உணவினால் ஏற்படும் நோய்களை தடுத்தல் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். இதற்காக தான் உலக சுகாதார அமைப்பு WHO மற்றும் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO சொல்லுவாங்கல்ல, இந்த இரண்டு அமைப்புகளால் தான் இந்த முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமா ஜூன் 7, 2019 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சேஃபானதா நம்ம ஹெல்த்துக்கு, அதற்காக தான் ஜூன் 7ஆம் தேதியில உலக உணவு பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மறக்காதீங்க. ஏப்ரல் 7
உலக சுகாதார தினம் மறக்கக்கூடாது. இந்த ஜூன் 7 அப்படிங்கிறது யாரால் கடைபிடிக்கப்படுகிறது? WHO, சரி, ஜெனீவாவில் இருக்கிற WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்து இத்தாலியின் தலைநகரம் ரோம்ல இருக்கிற FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த உலக உணவு பாதுகாப்பு தினத்தை கடைபிடிக்கிறாங்க, மறக்கக்கூடாது. 2026 ஆண்டிற்கான உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் இந்த தீம் மைய கருத்து என்னன்னு சொல்லி பாருங்க. சுமையிலிருந்து தீர்வு வரை எங்கும் பாதுகாப்பான உணவு. சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா இந்த தீம் கொடுத்துட்டு இது எதனுடன் தொடர்புடைய ஒரு கருப்பொருள் அப்படி கேட்கலாம், கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே, உணவு பாதுகாப்பு தினம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது உலக உணவு தினம், வேர்ல்ட் ஃபுட் டே. ஓகே, கொண்டாடப்படும் நாள் ஆண்டுதோறும் அக்டோபர் 16ஆம் தேதி. அங்க ஜூன் 7ஆம் தேதி, இங்க அக்டோபர் 16ஆம் தேதி. நோக்கம் உலகில் நிலவும் பசி, பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றை ஒழிப்பதற்காக ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன, பின்னணின்னு சொல்லி பாருங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, 1945ஆம் ஆண்டு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு என்று அழைக்கப்படும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்டது. அந்த டேட் தான் அக்டோபர் 16ஆம் தேதி. என்ன தினம் சொல்றாங்கம்மா? உலக உணவு தினம். ஜூன் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம், மறக்கக்கூடாது. இந்த FAO அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா இத்தாலியின் தலைநகரம் ரோம் நகரில் அமைந்துள்ளது. உலக உணவு தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட வருஷம் 1979 என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? எப்பவுமே ஒரு தினம் வரும்போது கொஞ்சம் கவனமா ஆன்சர் பண்ணுங்க, சரியா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது வரலாறு படைத்தார் பிரக்ஞானந்தா. சரியா? பாருங்க, நார்வே தலைநகரம் ஓஸ்லோவில் நடைபெற்ற 14வது சர்வதேச செஸ், அந்த கிளாசிக்கல் செஸ் டோர்னமெண்ட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில இந்தியாவை சேர்ந்தவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டருமான ஆர் பிரக்ஞானந்தா அவர்கள் சாம்பியன் பட்டத்தை வென்று புதிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, உலக சாம்பியனான, சரி, தற்போது வேர்ல்டு சாம்பியனா இருப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ் அவர்கள் மற்றும் நார்வே நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற செஸ் பிளேயர், சரியா, மேக்னஸ் கால்சன் ஆகியோரை வீழ்த்தி அசத்தியுள்ள பிரக்ஞானந்தா நார்வே செஸ் தொடரை வென்ற முதல் இந்தியர் என்ற சரித்திர சாதனையை படைச்சிருக்கிறாங்க. சரி, அந்த நார்வே இந்த கிளாசிக்கல் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது. வேர்ல்டுக்கு ஈக்குவலா சொல்லுவாங்க. அந்த போட்டியில இதுவரைக்கும் ஒரு இந்தியர் வந்துட்டு சாம்பியன் முன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அதுல ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. யாருமா? ஆர் பிரக்ஞானந்தா அவர்கள். அதே மாதிரி ஆர் பிரக்ஞானந்தா அவருடைய சகோதரி, சரி, ஆர் வைஷாலி அவர்கள் பெண்களுக்கான அந்த கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் போட்டியில வின் பண்ணி உலக சாம்பியனை எதிர்த்து விளையாடுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. சரி, வைஷாலி அவர்களும் சாதனை படைக்கிறாங்க, அவருடைய சகோதரர் பிரக்ஞானந்தா அவர்களும் சாதனை படைக்கிறாங்க. பாத்துக்கோங்க. சரிங்கம்மா, ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக நார்வே மகளிர் சதுரங்க போட்டியில் 2026 யார் சாம்பியன்? பிபிசாரா அசோபயவா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான செஸ் பிளேயர், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்க, அகைன் இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய செய்தி. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவில் அந்நிய முதலீடு, சரி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற தரவுகளை வெளியிட்டது யாருன்னு சொல்லி பாருங்க. DPIIT என்று அழைக்கப்படும் மத்திய தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்நிய முதலீட்டில் அதிக பங்காற்றியுள்ள நாடுகள், சரி, இந்தியாவுக்கு யார் வந்துட்டு அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சரி, அந்நிய நேரடி முதலீடுகளை அதிக அளவு மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த பட்டியல டாப்ல இருக்கு யாரு? சிங்கம். சரியா? சிங்கம் தான் டாப்ல இருக்காங்க. அதாவது சிங்கப்பூர். இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. சிங்கப்பூர் அமெரிக்காவை தொடர்ந்து தேர்ட் பிளேஸ்ல மொரிஷியஸ், சரி, மொரிஷியஸ் நாடு இருக்குது. அதனை தொடர்ந்து ஜப்பான், அதனை தொடர்ந்து நெதர்லாந்து இருக்கிறாங்க. நம்ம டாப்ல இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுமா? சிங்கப்பூர். இந்தியாவுக்கு அதிக அளவு வெளிநாடு முதலீடுகளை மேற்கொள்ளும் நாடு. ஓகேவா? அடுத்து அது நாடுகள் வாரியாக பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது துறைகள் வாரியாக, செக்டார் வைஸ் பார்க்கும்போது எந்த துறைகள் மூலம் அதிக அளவு அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி தான், கம்ப்யூட்டர் தான். சார், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மற்றும் வன்பொருள், சார், ஹார்ட்வேர். ஓகே, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா $1394 கோடி முதலீட்டை ஈட்டி முதலிடத்தை பெற்றுள்ளது. சரி, அப்போ அதிகப்படியான முதலீடு எங்கிருந்து வருது? சரி, அந்த கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் தான் டாப்ல இருக்காங்க. சரிங்களா? அடுத்து $1000 கோடி முதலீட்டு ஈர்ப்புடன் சேவைகள் துறை, சர்வீஸ் செக்டர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் உள்ளது, குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து ஸ்டேட் வைஸ் பாருங்க, துறைகள், நாடுகள் வாரியாக பார்த்தாச்சு. அது துறைகள் வாரியாக. அடுத்து பார்க்க போறது மாநிலங்கள் வாரியாக. சரி, ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்துல இருக்கிறாங்க. சரி, வெளிநாடுகள்ல இருந்து அதிக அளவு முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நம்பர் 1. மகாராஷ்டிராவை தொடர்ந்து கர்நாடகாவை தொடர்ந்து குஜராத் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? FDI. சரிங்களா? அடுத்தபடியாக இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு சரித்திர சாதனை. சரிங்களா? இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வயது வீரர், சரி, யங்கஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் பாருங்க, இந்திய கிரிக்கெட் அணியின் தற்போதைய மிக இளம் வயது வீரராக வைபவ் சூரியவன்சி அவர்கள் உள்ளார். சரியா? இவருடைய பிறந்த தேதி, சரிங்களா, மார்ச் 27, 2011. இந்தியன் டீம் 2011ஆம் ஆண்டு மும்பை வான்கடே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில MS தோனி அவர்கள் தலைமையில இந்திய அணி ஒன் டே வேர்ல்டு கப் அடிச்சாங்க. அந்த வருஷம், சரிங்களா, கரெக்டா கிட்டத்தட்ட அந்த டைம்ல தான் இந்தியன் டீம் வந்து கப் அடிச்ச டைம்ல யார் பிறந்திருக்கிறா? வைபவ் சூரியவன்சி அவர்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தான். ஓகேவா? பாருங்க, இவர்
16 வயது 205 நாட்களில் அறிமுகமான இந்தியாவின் சரியா சச்சின் டெண்டுல்கர் அவருடைய நீண்டகால சாதனையை முறியடித்துள்ளார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானதுமா. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா யங்கஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டா இருந்தது சச்சின். அந்த சாதனையை வைபவ் சூரியவன்சி அவர்கள் முறியடிச்சிருக்காங்க. சரிங்களா, எங்க நடைபெற்ற போட்டியில அயர்லாந்துக்கு எதிரான போட்டி. ஓகே, அயர்லாந்து அதுல தேர்வாயிருந்தாங்க, ஆனா விளையாடல. அப்புறம் இங்கிலாந்துக்கு எதிராக தான் ஃபர்ஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப் மேட்ச்ல அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா, யார? வைபவ் சூரியவன்சி, இந்தியாவோட யங்கஸ்ட் கிரிக்கெட்டர். ஓகேவா, அடுத்து வாங்க. ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு, மக்களை விட்டுறாதீங்க. பாருங்க, மக்கள் தொகை பாப்புலேஷன் குடியுரிமை கணக்கெடுப்புடன் தொடர்புடைய முக்கியமான சட்டங்கள் மற்றும் திருத்தங்கள். ஒரு சூப்பரான தொகுப்பு, விட்டுறாதீங்க. சரிங்களா, பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் சட்டத்திற்கு புறமான வழியில இந்தியாவில் குடியிருக்கிறாங்க. சரிங்க, அவங்கள ஃபில்டர் பண்ணி சொந்த நாட்டுக்கு, அவங்களுடைய தாய் நாட்டுக்கு நான் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகளை இந்திய அரசு எடுத்துருக்காங்க. அதோட சின்ன தொகுப்பு பாருங்கம்மா, பிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் குடியுரிமை திருத்த சட்டம் 2019. சரியா, குடியுரிமை திருத்த சட்டம். சரியா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரியா, 2019ஆம் ஆண்டுல கொண்டு வந்திருப்பாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31, 2014. சரி, டிசம்பர் 31, 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய 3 நாடுகள் இருந்து, சரிங்களா, அந்த 3 நாடுகளை மத சிறுபான்மை மக்களாக, அதாவது முஸ்லிம்கள் அல்லாம மத சிறுபான்மை மக்களாக இருக்கிற ஒரு 6 மத பிரிவினர்கள், சரி, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பாசி இனத்தவர்கள், ஜெயின்ஸ், சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 6 மத சிறுபான்மை மக்கள் இந்தியாவுக்கு குடியேறி இருக்கணும். அதுக்கு முன்னாடி டிசம்பர் 31, 2014ஆம் ஆண்டிற்கு முன்னாடி குடியேறி இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, அதுதான் குடியுரிமை திருத்த சட்டம் 1. அடுத்து என்பிஆர்னா நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க. சரி, தேசிய மக்கள் தொகை பதிவேடு. சரிங்களா, இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களும், இந்தியர்கள், வெளிநாட்டினர் அத்தனை பேரும் இந்த கணக்கெடுப்புல சேர்த்துப்பாங்க. அதோட பேரு என்பிஆர். ஓகேவா, அடுத்து என்ஆர்சி அப்படின்னா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், இந்திய குடிமக்கள் பதிவேடு. இந்தியர்கள் அப்படி சொல்லி ஒரு ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு ஐடி கார்டு, சரியா, ஒரு அடையாள அட்டை யார் வச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் இதுல சேர்ப்பாங்க, என்ஆர்சில சேர்ப்பாங்க. அதுதான் என்ஆர்சி. ஓகேவா, அந்த என்ஆர்சி இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த மாநிலத்தின் பெயர் அஸ்ஸாம், மறக்க கூடாது. சரிங்களா, ஓகே. அடுத்தபடியாக பிரகாஷ் பிரபாகர் நவ்லேகர் கமிட்டி. சரிங்களா, அதாவது வெளிநாடுகள்ல இருந்து சட்டத்திற்கு புறமான வழியில இந்தியாவில் யாரெல்லாம் குடியிருக்கிறாங்க, சரி, வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள், அதனால இந்தியாவோட இயற்கை வளங்கள், இந்தியாவோட அந்த சரி திட்டங்கள், இந்திய அரசு ஒதுக்கிய அந்த நிதி பணம் எல்லாமே எந்த அளவுக்கு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதை ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறதுக்கு மத்திய அரசால் அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் பிரகாஷ் பிரபாகர் நவ்லேகர் கமிட்டி. ஓகேவா, அடுத்து இன்னொரு முயற்சி எஸ்ஐஆர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சரியா, சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டது இந்திய தேர்தல் ஆணையம். சரிங்களா, அதாவது வழக்கமாக ஜனவரி 1 இப்போ 2026 நிலவரப்படி உங்களுக்கு 18 வயசு ஆயிருந்தா நீங்க அந்த ஓட் லிஸ்ட்டை சேர்க்கறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலாம். சரி, இது வழக்கமாக வருஷம் நடக்கிறது. ஓகேவா, இந்த எஸ்ஐஆர் எதற்காக மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் 2 இடங்கள்ல ஓட்டு போடுறதுக்கு அந்த ஐடி கார்டுலாம் வச்சிருக்காங்களோ, இரட்டை வாக்குரிமை எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அதுல ஒரு இடத்தை கரெக்டா தூக்கிடுவாங்க. அதே மாதிரி மரணத்திற்கு பிறகு, ஒருவரோட மரணத்திற்கு பிறகு அவங்க பேரை அந்த ஓட்டு லிஸ்ட் இருந்து எடுத்துருவாங்க. சரி, சரியான அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாரும், அதாவது முறைகேடாக யாரெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இடம்பெற்றுள்ளதோ அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தகுதியுள்ள வாக்காளர்களை அடையாளம் காணுவதற்கு தான் எது மேற்கொள்ளப்பட்டது, எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த எஸ்ஐஆர் பணிகள் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட மாநிலம் பீகார். சரிங்களா, மறக்காதுங்க. என்ஆர்சி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சொல்லணும் அஸ்ஸாம்ல, இங்க பாத்தீங்கன்னா பீகார்ல தான் இந்த சிறப்பு தீவிர திட்ட பணிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி 2025 நடத்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து சென்சஸ். சரியா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதுவும் ஒரு பகுதியாக சொல்லலாம். சென்சஸ் 2027ஆம் ஆண்டு. சரியா, இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட வருஷம் 1872. சரிங்களா, 1872 லார்ட் மேயோ பீரியட் நடத்திருப்பாங்க. லார்ட் மேயோ. அடுத்து 1981 சரியா, இந்தியாவோட முதல் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சரியா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரெகுலர் சென்சஸ் நடத்திருப்பாங்க 1981. சரிங்களா, அதனை தொடர்ந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா 15வது சென்சஸ் இந்தியாவில் நடத்தப்பட்ட வருஷம் 2011. சரி, லெவலில் நடத்தினாங்க. அடுத்து 16வது சென்சஸ் நடத்தி முடிச்சிருக்க வேண்டிய வருஷம் 2021ஆம் ஆண்டு. சரியா, கோவிட்-19 வந்ததுனால அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய அரசால் நடத்த முடியல. அதனால இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை இப்போ இந்திய அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா, இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக, சரி, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லி நடத்த போறாங்க. அதுல முதல் கட்டமாக 2026ஆம் ஆண்டுல ஒரு சில மாநிலங்கள் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1ல என்ன செய்வாங்க அப்படின்னா, வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும். சரிங்களா, வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு அப்படின்னா ஒரு வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது, சரிங்களா, ஓட்டு வீடா மாடி வீடா, சரிங்களா, அங்கே என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும் இந்த 2026 ஆண்டு முழுவதும். சரிங்களா, முறைப்படி முதல் முறையாக, சரிங்களா,
அதாவது 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க போறாங்க. சரிங்களா? வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர், முதல் முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சரிங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ண போறாங்க. எத்தனை சென்சஸ்ல? 16வது சென்சஸ்ல. இந்த 16 சென்சஸ்ல இன்னொரு கூடுதலான சிறப்பம்சம், சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சரியா, காஸ்ட் வைஸ் சென்சஸ் நடத்த போறாங்க இந்த 16 சென்சஸ்ல. அதே மாதிரி சென்சஸ் வரலாற்றிலே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் தங்களுடைய எல்லா தரவுகளையும் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்முடைய தகவல்களை நம்மளே வழங்க முடியும். ஆனா அதை உறுதி செய்வதற்கு அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸோட அந்த களப்பணியாளர்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி வருவாங்க. சரி, 2026 நடக்கும். 2027 பிப்ரவரியில் தான் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த போறாங்க நம்ம வீட்டுக்கு வந்து. சரிங்களா? அப்போ 16வது சென்சஸ் அப்படிங்கிறது சுதந்திரத்துக்கு பிறகு 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? அடுத்தபடியாக எல்லாமே டீட்டெயிலாக கீழே நம்ம கொடுத்துருங்க பாருங்கம்மா. சரிங்களா? ஒவ்வொரு செய்தியும் முக்கியமானது, நம்ம எல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்பிஆர், என்ஆர்சி எல்லாமே கிளியராக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு திட்டம், முக்கியமான ஸ்கீம் ஒன்று பாருங்கம்மா, ஸ்டார் திட்டம். சரியா? ஸ்டார் அப்படிங்கிறது தமிழ்நாடு பதிவுத்துறையின் சார்பில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க, சிம்பிள் ட்ரைனிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். சரியா? கணினிமயமாக்கப்பட்ட ஒரு முன்னோடி திட்டம். சரியா? பதிவுத்துறையின் ஒரு கணினிமயமாக்கப்பட்ட ஒரு முன்னோடி திட்டம். முதலில் தொடங்கப்பட்ட வருஷம் பிப்ரவரி 2006. சரிங்களா? பிப்ரவரி 6 2000 தொடங்கி இருக்காங்க. என்ன கேட்டோமா? பிப்ரவரி 6 2000 அப்போது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அவங்க பீரியட்ல தான் இந்த ஸ்டார் திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இது அடிக்கடி அப்டேட் ஆயிட்டு ஸ்டார் 2.0 3.0 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்களா? தற்போதுள்ள நவீன சேவைகளுக்காக இந்த மென்பொருள் மேம்படுத்தப்பட்டு ஸ்டார் 2.0 ஸ்டார் 3.0 என தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த விஷயத்தை நம்ம தெரிய வேண்டியது முக்கியமான என்பதுனா, தமிழ்நாடு பதிவுத்துறையின் கணினிமயமாக்கப்பட்ட, சரியா, வீட்டில் இருந்துகிட்டு நம்முடைய பத்திரங்களை பதிவு செய்ய முடியும், சரி, அந்த பட்டாக்கள்லாம் பெற முடியும் சொல்லியிருக்காங்க. அந்த வசதிக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க? ஸ்டார் திட்டம் 2000 தொடங்கினாங்க. வரிசை அப்டேட் ஆயிருக்கு, கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? இந்த ஸ்டார் 3.0 அந்த தளத்தின் முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. வீட்டில் இருந்தே பத்திர பதிவு ஆவணங்களை நேரடியாக சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமலேயே இணைய வழியில் பதிவேற்றம் செய்து கொள்ள நம்ம முடியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக காகிதமில்லா சேவை ஒரு கூடுதல் வசதி. பாருங்க, பேப்பர்லெஸ் சர்வீஸ். காகித பயன்பாட்டை குறைத்து 18 வகையான சேவைகளை முழுமையான டிஜிட்டல் முறையில் வழங்குகிறது இந்த ஸ்டார் 3.0 வசதி. ஓகேவா? அடுத்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாதுகாப்பு, போலி பத்திரங்கள் மற்றும் மோசடிகளை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான வசதி தானியங்கி செயல்முறைகள். நில அளவை மற்றும் வருவாய் துறையுடன் இணைக்கப்பட்டு பட்டா மாறுதல் மற்றும் சொத்து வரி மாற்றங்கள் தானாகவே நடைபெற வழிவகை செய்கிறது இந்த ஸ்டார் 3.0 அப்படிங்கிற ஒரு திட்டம். சரிங்களா? முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் சாம்பியன்கள் 2026. சரியா? இந்த கிராண்ட் ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி தொடர்கள் மொத்தம் 4 இருக்குது. அதுல ஆஸ்திரேலிய ஓபன், அடுத்து பிரெஞ்சு ஓபன், அதனை தொடர்ந்து விம்பிள்டன், அதனை தொடர்ந்து யுஎஸ் ஓபன் நடக்கும். சரிங்களா? அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஓபன். சரி, பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் நடக்கும். இந்த போட்டி பார்த்தீங்கன்னா களிமண் தரையில் நடைபெறும். சரிங்களா? பாருங்க, கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான போட்டிகளில் 2வது தொடரான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியானது பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் நடைபெற்றது. சரிங்களா? இந்த போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் பாருங்க? ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரோவ் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவை சேர்ந்த மீரா ஆண்ட்ரீவா அவர்கள் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கலைக்கிறாங்க. இவர் தன்னுடைய 19 வயதில் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணி சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி குறைந்த வயதுல, அதாவது 18 வயதுல கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்று சாதனை படைத்தவர் யார் பார்த்தா மோனிகா செலஸ் அவர்கள். சரி, மோனிகா செலஸ் அவர்களுக்கு பிறகு 19 வயசுல இந்த பட்டத்தை வின் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. யாருமா? ரஷ்யாவை சேர்ந்த மீரா ஆண்ட்ரீவா அவர்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோமா. எப்பவுமே இந்த சிங்கிள்ஸ் சம்பந்தப்பட்டதான், சரி, ஒற்றையர் பிரிவு தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இந்த கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி தொடர்கள் பார்த்தீங்கன்னா வரிசையா கூட கேட்கலாம். எது வந்துட்டு முதலில் நடைபெறும், 2வது 3வது சொல்லி கேட்பாங்க. மறந்துடாதீங்க, ஒரு ஆண்டில் நடைபெறும் ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி எதுமா? ஆஸ்திரேலிய ஓபன், அதனை தொடர்ந்து பிரெஞ்சு ஓபன், அதனை தொடர்ந்து விம்பிள்டன், அதனை தொடர்ந்து யுஎஸ் ஓபன். இந்த 4லையும் ரொம்ப ஓல்டஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி, மறக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கூடுதல் செய்தி சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்டர்நேஷனல் கேட்கும்போது அப்படி இந்தியர்களும் கேட்கலாம். இந்தியாவில இருந்து அதிகபட்ச எண்ணிக்கையில இந்த டென்னிஸ், இந்த கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளை சாம்பியன் வின் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா லியாண்டர் பயஸ் அவர்கள். என்ன பேர் சொன்னோமா? லியாண்டர், LEAN, லியாண்டர் பயஸ், PAES. இந்த லியாண்டர் பயஸ் அவர்களை மறந்துடாதீங்க. 1996 அட்லாண்டா ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கத்தை ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வின் பண்ணிருக்காங்க. சரி, ஒரு ஒலிம்பிக் போட்டியிலையும் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ண ஒரே இந்திய நபர் யாரும் பார்த்தீங்கன்னா லியாண்டர் பயஸ் அவர்கள் தான். ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடல்,
அதே மாதிரி கிராண்ட் ஸ்லாம்ல அதிக முறை சாம்பியன் வின் பண்ண இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைத்தவரும் லியாண்டர் பயஸ். சரியா? பயஸை தொடர்ந்து இரண்டாவது முக்கியமான நபர் மகேஷ் பூபதி அவர்கள். சரிங்களா? அடுத்து மூணாவது முக்கியமான நபர் ரோகன் போபண்ணா. சரி, ரோகன் போபண்ணா ஒரு உலக சாதனை படைத்திருந்தாங்க 2024ஆம் ஆண்டுல தன்னுடைய 43வது வயதுல ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில சாம்பியன் பண்ணி அதிக வயதில் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்று சாதனை படைத்தாங்க ரோகன் போபண்ணா அவர்கள். சரி, அப்ப லியாண்டர் பயஸ், மகேஷ் பூபதி, ரோகன் போபண்ணா 3 ஆண்கள். இன்னொரு முக்கியமான சிங்கப்பெண் இருக்கிறாங்க. யாருமா சானியா மிர்சா அவர்கள். சரி, சானியா மிர்சா அவர்கள். ஓகேவா? இவங்க பார்த்தீங்கன்னா 6 முறை மகளிருக்கான அந்த கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. சரி, மகளிருக்கான டபுள்ஸ்ல சரி, மிக்சர் டபுள்ஸ்ல சரி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர் தான் டென்னிஸ் போட்டிகள்ல கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள்ல சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண இந்தியர்கள். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவுகளை கலக்கிட்டு இருக்காங்க. சரி, டென்னிஸ்னா அதுல ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேட்மிண்டன் அப்படின்னா ஓகேவா, பிவி சிந்து அந்த மாதிரி நபர்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. சரிங்களா? அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது பிர்சா முண்டா அவர்கள். சரி, ஒரு முக்கியமான ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட அந்த நோட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பிர்சா முண்டா அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். சரி, இவருடைய பிறந்த நாள் நவம்பர் 15ஆம் தேதி 1875ல பிறந்திருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டுல இவருடைய 150வது பிறந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது. சரி, இதை முன்னிட்டு ஒரு வருஷத்துக்கு அந்த நிகழ்ச்சிகளை வந்து கொண்டாட சொல்லியிருக்காங்க. அதனால அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு பாருங்கம்மா. நவம்பர் 15 1875 பிறந்த ஒரு தல டோனியோட ஒரு ராஞ்சி மறக்க கூடாது. இவருடைய பிறந்த நாள் நவம்பர் 15ஆம் தேதி இந்திய அரசினால் ஒரு முக்கியமான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதோட பேரு ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ். சரியா? பழங்குடியினர் கௌரவ தினம் சொல்லுவாங்க. இந்தியாவோட சுதந்திரத்திற்கு நிறைய பேர் போராட்டம், சரியா, நிறைய முக்கியமான பங்களிப்புகள் ஆற்றிருக்காங்க. அதுல பழங்குடி மக்களும் முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பழங்குடியினத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு தலைவர் யாருமா பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாள் தான் ஜன் ஜாதிய கௌரவ திவாஸாக மத்திய அரசு கடைபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி பிர்சா முண்டா அவங்க பேர்ல ஒரு சர்வதேச ஹாக்கி மைதானம் இருக்குது. அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா, அமைந்துள்ள இடம் ரூர்கேலா. அதே மாதிரி பிர்சா முண்டா அவர்கள் பேர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிற இடம் அவருடைய சொந்த ஊர் ராஞ்சி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிர்சா முண்டா அவர்களை அந்த ஜார்க்கண்ட் மாநில மக்கள் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா தாதி அப்பா அப்படின்னா மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற மீனிங்ல வருது. சரி, அப்ப நம்ம பார்க்கிறது நவம்பர் 15 பிர்சா முண்டாவின் பிறந்த நாள் ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ். இப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் நடப்பு செயல் கொடுத்திருக்கும், நல்ல முறையில் பயன்படுத்திக்கும். சரியாமா? நன்றி, வணக்கம்.